உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பதை பற்றி தீவிரமாக கண்டுபிடிக்கப்பட்டு அது போய் கொண்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பாக உணவில்லாமல் வாழும் கலை. உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது வேறு, உணவு உண்ணாமல் வாழும் கலை என்பது வேறு. அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும். தினமும் ஒரு நாளைக்கு 4 முறை இதற்கு விழிப்புணர்வு வகுப்பு நடத்தப்படுகிறது. நோயற்ற வாழ்வை குறைவிட்டு செல்வம். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை மலச்சிக்கல் நீங்கி கொண்டு வந்தால் உடலில் அதிகப்படியாக இருக்கிற உப்பும் நீரும் நீக்கப்பட்டு தூய்மையான உடல் 6 மாதத்துக்குள் வந்துவிடும். இது குறைஞ்சபட்சம் நீங்கள் சைவ பழக்கத்தில் இருந்தாகணும். நம்ம உணவு, நமது உடல், நம்மளுடைய பல்லு, நாக்கு, உணவு பாதை, இறப்பில் இருக்கிற நீர், நம்மளுடைய குடல் நீளம் ஏறத்தாழ சைவ உணவுக்காக இயற்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இறப்பை என்பது சைவ உணவை செரிப்பதற்காகவும் இருக்கிறது. இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் போன்ற பொருளை சீரணிப்பதற்கு அல்ல. அது இயற்கையாகவே நம்ம உடம்பில் இறப்பையில் கடுமையான இறைச்சியை உண்டால் அதை செரிப்பதற்கான எந்த வகையான என்சைம் வேதிப்பொருள் கிடையாது என்பது அறிவியல் உண்மை. இதை தெரியாமல் மனப்பழக்கத்தின் காரணமாக, கொலை வெறியின் காரணமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இறைச்சியை வேட்டையாடி நாம் சாப்பிட்டு நம்ம மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறோம். இதை நன்கு உணர்ந்த சித்தர்கள் உலகத்தில், ஆசியா கண்டத்தில், இந்தியாவில் தோன்றியார்கள். அறிவாளிகள் தோன்றினார்கள். மனிதன் தோன்றுவது வேறு, அறிவாளிகள் தோன்றுவது என்பது வேறு. அவர்கள் முதலில் நோயில்லாமல் வாழ்வதற்கு வழிவகைகள் கண்டுபிடித்தார்கள். அப்படி கண்டுபிடித்தான் இறப்பில் சுரக்கிற அந்த நீர் கொடிய விஷ நீர். அது ஆங்கிலத்தில் பயோ ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவாங்க. பயோ ஃப்ரீ ரேடிக்கலை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது?